Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தி. பொள்ளாச்சி ரயில் நிலைய பெயர் பலகையில் மீண்டும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரங்கள். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை இன்று காலை பொள்ளாச்சி திமுகவினரால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 மணி நேரத்தில் திருத்தி எழுதிய ரயில்வே துறையினர் அதனை மாற்றி திரும்பவும் ஹிந்தியில் எழுதியிருக்கின்றனர். பொள்ளாச்சி ரயில் நிலைய பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அளிப்பது சம்பந்தமாக கோவை தெற்கு மாவட்ட சட்ட திட்டக்குழு உறுப்பினர் செல்வராஜ் உட்பட 4 நபர்கள் மீது பாலக்காடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்கும் வண்ணம் ஒன்றிய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மும்மொழி கொள்கையை வேண்டும் என கூறிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தியும் தமிழகத்தில் உள்ள மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தர மறுத்திருக்கின்றது. இதற்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய சூழலில் பொள்ளாச்சியில் உள்ள ரயில் நிலையத்தில் பொள்ளாச்சி ரயில் நிலையம், அதாவது ஊரின் பெயர் பலகையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம், இந்தி என மும்மொழியில் எழுதப்பட்டிருந்தது. தமிழகத்திற்கு ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று காலை பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் ஹிந்தி எழுத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டத்திருத்த குழு உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் 4 பேர் அதனை கருப்பு மை கொண்டு அளித்தனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பின்பு ரயில்வே துறையினரால் திரும்பவும் அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாலக்காடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் இவர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமலா. Taste the Daily. Taste the Daily.